என்னாச்சு? ஏதாவது பிரச்சனையா? அப்படி எதுவும் இல்லம்மா, விடு. சரி, இந்த கொலுசு யாரோடது? துவைக்கும் போது உன் சட்டையில கிடந்தது. யாருதுடா இது? தங்கம் மாதிரி இருக்கு. அன்னைக்கு முதலாளி வீட்டுக்கு ரம்யாவை பொண்ணு பார்க்க வந்தாங்கல்லம்மா, அந்த பொண்ணு தான் கார்ல விட்டுட்டு போயிருச்சு. அப்படியா? அதையே நீ வச்சிருக்க? திருப்பி கொடுக்க வேண்டியது தானே? முதலாளி கிட்ட கொடுக்கணும்னு எடுத்து வச்சேன். நாம எதுக்கு கொடுக்கணும்? என்னடா இப்படி பேசுற? பின்ன நம்ம ரேணுகாவை அந்த பொண்ணு கை நீட்டி அடிச்சால, அதுக்கு இது தண்டனையா? தப்புடா சரவணா. அன்னைக்கு ரேணுகா மேலயும் தப்பு இருந்துச்சுல. அவ காஃபிய கொட்டாம இருந்திருந்தா இந்த பிரச்சனையே நடந்திருக்காதுல்ல. அதுவும் இல்லாம அந்த நேரத்துல அந்த பொண்ணு என்ன யோசனையில இருந்துச்சோ அது தெரியாம அந்த பொண்ணு மேல கோவப்படுறது சரியில்லடா சரவணா. நீங்க என்னம்மா நம்ம வீட்டு பொண்ணுக்கு சப்போர்ட் பண்ணாம யாருனே தெரியாத ஒருத்திக்கு சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கீங்க? சப்போர்ட் பண்ணலடா சரவணா. அந்த பொண்ணு செஞ்சது சரியா தப்பான்னு நாமளா ஒரு முடிவுக்கு வர வேண்டான்னு தான் சொல்றேன். நம்ம பக்கம் இருந்து பாக்குறப்ப அந்த பொண்ணு செஞ்சது தப்பா இருக்கலாம். அதே அந்த பொண்ணு பக்கம் இருந்து பார்த்தா அது சரியா கூட தெரியலாம் இல்லையா? அத கூட விடு. இப்ப நீ இந்த கொலுசு அண்ணன் கிட்ட குடுக்கறேன்னு வச்சுக்குவோம். அவருக்கு இருக்கிற வேலை டென்ஷன்ல அவர் கொடுக்க மறந்துட்டாருன்னா நீ என்ன பண்ணுவ? அன்னைக்கு நமக்காக அவங்க கிட்ட அண்ணன் அப்படி சண்டை போட்டாரு. அவருக்கு கெட்ட பேர் வரவிடலாமா? இப்ப என்னதாமா பண்ணலாம்னு சொல்றீங்க? இந்த கொலுச நீயே கொண்டு போய் கொடுத்துட்டு வா. நானா? பின்ன வேற யாரிட போவாங்க? நீ எப்படியும் ரேணுகாவோட ட்ரீட்மெண்ட் விஷயமா டாக்டரை பார்க்க தஞ்சாவூருக்கு தானே போற. அப்படியே அவங்களையும் பார்த்து இந்த கொலுசை கொடுத்துட்டு வந்துரு. தெரிஞ்சோ தெரியாமலோ அந்த சம்பந்தம் நடக்காம போனதுக்கு நாமளும் ஒரு வகையில காரணமாயிட்டோம். அதனால இத நீயே திருப்பி கொடுத்துட்டு வரதுதான் சரி. கொலுசை கொடுத்துட்டு அன்னைக்கு நடந்த விஷயத்துக்காக அவங்க கிட்ட பேசி மன்னிப்பும் கேட்டுடு வா. சரியா? சரவணா, அம்மா ஒரு விஷயம் சொன்னா அது நீ எப்பவும் கேப்பல்ல, அப்போ இதையும் கேளு. நாளைக்கே நீ போய் இந்த கொலுசை திருப்பி கொடுத்துட்டு வா. இந்த புடி.